என்ன கேட்டா பெண்களுக்காக ஒரு ரேலி ஏற்பாடு செய்யணும், பெண்களுக்கு ஒரு மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும், பெண்களோட ஒற்றுமையை தெரிஞ்சுக்க வைக்கணும், அந்த ஒற்றுமையை எல்லாரும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க தனியாளன்றதை யாரும் உணர மாட்டாங்க. எப்பெல்லாம் அவங்க அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்களோ அவங்களோட குரலை யாரும் அடக்கி ஆழ மாட்டாங்க. இந்த ரேலி தான் கடைசி வாய்ப்பு. அவங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும். அவங்களோட வாழ்க்கையை பாதுகாப்பாவும் நல்ல விதமா மாத்தி ஆகணும். ப்ளீஸ் இந்த ரேலியை ஏற்பாடு செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க கவிதா, என்னால ரேலிக்கான அனுமதியை என்னால தரவே முடியாது. ஏன் அதை பத்தி நான் எஸ்பி சார் கிட்ட பேசியே ஆகணும். கண்டிப்பா சந்தியா, நான் சட்டத்துக்கு எதிராக போய் சங்கடப்படுத்த விரும்பல. இந்த ரேலியை நான் எஸ்பி சார் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நடத்திக்கிறேன். சரி, நான் பேசிட்டு வரேன். போமா, நீங்க அது வரைக்கும் இந்த பாலை கொஞ்சம் குடிங்க. இந்தாங்க கவிதா, மெதுவா குடிங்க. ஹலோ சார், நான் ஏஎஸ்பி சந்தியா பேசுறேன். சந்தியா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் ஃபோன் பண்ண வேண்டியதா போச்சு. சார், அந்த விஷயம் என்னன்னா, அது கவிதா இருக்காங்கல்ல, சார், நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும், சமூகத்துல நடக்கிற பெண்களுக்கான கொடுமைகளை நம்ம நிச்சயமா எப்படியாவது தடுத்தே ஆகணும் சார். அதனால முதல்ல நம்ம பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேலி குறைஞ்சபட்சம் இந்த ஒரு பெண்கள் மனசையாவது மாத்தணும்னு நான் நினைக்கிறேன் சார். அதனால எனக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும் சார். இங்க பாருங்க சந்தியா, இந்த மாதிரி ரேலியை நடத்துறதுல எனக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் இல்லை. என்னோட பெர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த முக்கியமா கவனிக்கணும். இந்த ரேலினால எந்த ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவும் நடக்கக்கூடாது. இந்த ரேலி ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடக்கணும். ஏன்னா இந்த ஊர் மக்களோட அமைதி எனக்கு ரொம்ப முக்கியம். புரிஞ்சதா? நீங்க கவலைப்படாதீங்க சார், இந்த ரேலியை நானே பொறுப்பெடுத்து பாத்துக்கிறேன். நீங்க பெர்மிஷன் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். எஸ்பி சார் ரேலிக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. நான் தான் சொன்னேன்ல கவிதா, நீங்க ரேலிக்கான ஏற்பாடுகளை கவனிங்க. அதோட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சோமேஷனால உங்களை எதுவுமே பண்ணிட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணும். சோமேஸ்வர் இப்ப எங்க இருக்கான்னு நான் பாக்குறேன். என்ன ஆனாலும் நான் அவனை விட மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க உங்களோட சிசிடிவியோட ஃபுட்டேஜை கண்டிப்பா எனக்கு அனுப்பி வச்சிருங்க. சரி, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்னங்க, நீங்க வேணா கவிதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்களேன். இல்ல சந்தியா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு நானே போய்க்கிறேன். ஏன்னா இவர் இங்க இருந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க தான் எனக்காக ஆல்ரெடி எல்லாம் செஞ்சிட்டீங்களே. தேங்க்யூ. ப்ளீஸ் நீங்க எதுக்கும் சங்கோஜப்படாதீங்க கவிதா. இவரே உங்களை கூட்டிட்டு போட்டோம். அது எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். சரிம்மா, நீ போய் முதல்ல ஒரு டியூட்டி கவனி. சரிங்க, நீங்க உங்களோட உடம்ப பாத்துக்கோங்க. அட கடவுளே, சோமேஸ்வர் கடவுள் பேரை வச்சுக்கிட்டு சைத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்.